ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர்ட்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் பொரியலுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம அடுக்கிட்டே போகலாம். அதுக்கே ஒரு தனி வீடியோ போடலாங்க. இது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால், அதே மாதிரி பிளட் சுகர் லெவலுக்கு, அப்புறம் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, ஜிங்க், அயன், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். இதில் ஒரு பொரியல். இந்த பொரியல் எப்படி செய்யலான்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பீரக்காயா பச்சடி ஆந்திரா ஸ்டைல் ஆல்ரெடி ஒரு ரெசிபி இருக்குது, அதையும் செக் பண்ணுங்கள். அந்த ரெசிபியும் சூப்பரான ரெசிபி. சரி, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை நீங்கள் கம்ப்ளீட்டாக தோலை சீவி எடுத்துடணும். ஓகேங்களா? இந்த பொரியலுக்கு நம்ம பச்சடிக்கு தோலோடு சேர்த்துருப்போம். இதில் தனியாக தோல் எடுத்துகிட்டு இந்த தோலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எடுத்து வைங்க. அதில் ஒரு சட்னி ரெசிப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். இட்லி இல்லை நீங்கள் ரைஸ்க்கு அப்படியே சேர்த்து கூட சாப்பிட்லாம். சரி, தோலை சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய விதைகளை இலசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்க தேவையில்லை. முத்தி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 250 கிராம் பீர்க்கங்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த கிரேட் பண்ணி எடுத்து வச்ச தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 5 கருவேப்பிலை, 2 வரமிளகா, 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கோகோனட் தேங்காய் கிரேட் பண்ணது 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுந்துங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுடலாம். 3 டீஸ்பூன் ஆர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நம்ம கடுகு வெடிக்கும்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அது போதும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துட்டு நம்ம வரமிளகா இதுக்கு கிள்ளி போடுங்க. ஒரு 4 பீஸா உடச்சி போட்டிங்கன்னா நல்லா காரம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சேர்த்ததுக்கப்புறமா அதே மாதிரி கருவேப்பிலையும் கிள்ளி போட்டிங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். லைட்டாக வதக்குங்க. நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். வெங்காயத்தை இதுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான், விதைகள் பெருசாக இருந்ததுன்னா விதையை எடுத்துகிட்டு வெறும் பீர்க்கங்காயை மட்டும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க போதும். ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேருங்க போதும். அப்புறம் 1 நிமிஷம் சும்மா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு 6 to 8 நிமிஷம் ஆகுங்க நம்ம பீர்க்கங்காய் வேகிறதுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் இன்னும் வேகலை. ஸோ அதனால் திருப்பி மூடி போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சரி, நல்லா குக் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் இந்த குவான்டிட்டிக்கு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், இப்போ பீர்க்கங்காய் வெந்துருச்சா என்னன்ட்டு. வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 to 4 வரைக்கும் சேர்த்திங்கனாலும் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. இந்த பொரியல் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ், எவர்கிரீன் டிஷ். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.